الله وبركاته. نحمد الله ونصلي ونسلم على رسوله الكريم. بسم الله الرحمن الرحيم. وأما بنعمة ربك فحدث. صدق الله العليم. எனது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய இந்த மஜீதியா கல்லூரியின் புதிய அமீதுல் குல்லியாவாக தற்போது எமக்கு முன்னால் இந்த சபையிலே விட்டிருக்கின்ற கண்ணியத்துக்குரிய ஹாஷிம் ஷூரி ஹசரத் மதனி அவர்களே, எமது மஜீதியா அரபிக் கலாசாலையின் தலைவர் அல்ஹாஜ் எஸ்.ஏ. அஸ்ஸமத் ஹாஜியார் அவர்களே, அவர்களோடு இங்கே இருக்கின்ற உபதலைவர் அஸ்மி ஹாஜியார், அதேபோன்று ஏனைய நிர்வாக பதவிதாங்கினர்கள், உறுப்பினர்கள், பாலமுனை சஹுவா மதரசாவின் சார்பாக இந்த இடத்திலே இந்த கௌரவிப்பு நிகழ்வில் கலந்து கொள்ள இருந்து கொண்டிருக்கின்ற சஹுவா அரபு கல்லூரியின் ஆண்கள் பிரிவின் அதிபர் உட்பட ஏனைய பிரமுகர்களே, அதேபோன்று பாலமுனை சஹுவா பெண்கள் கல்லூரியின் அதிபர் உட்பட ஏனைய பிரமுகர்களே, அதேபோன்று ஓட்டமாடியை சார்ந்து இங்கே இந்த இடத்திலே கலந்திருக்கின்ற ஷேக் ஹாரூன் உட்பட அவர்களோடு சமூகம் தந்திருக்கின்ற பெருந்தகைகளே, எனது உறவினரும் எமது மாவட்டத்தை பிரதிநிதிப்படுத்தி பல சமூக சேவைகளை செய்கின்ற அஸ்மி யூசுப் அவர்களே, மற்றும் இந்த கல்லூரியின் கண்ணியமான மதிப்புக்குரிய உலமாக்களே, உஸ்தாத்மார்களே, மாணவ மணிகளே, உங்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் என்றென்றும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பாக சில விடயங்களை இந்த வரவேற்பு வைபவத்திலே முன்வைக்க வேண்டும். அது முக்கியமாக இருக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், வஅம்மா பினிஅமதி ரப்பிக ஃபஹத்திஸ். இது இந்த வசனம் கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்ன ஒரு செய்தி. நபியே, உமக்கா கிடைத்த பாக்கியங்களை பற்றி நீ வெளிப்படையாக பேசு, சமூகத்துக்கு சொல்லு என்று. குர்ஆன் வசனம் ரசூலுல்லாஹுக்கு மாத்திரமல்ல, உலகம் அழிகின்ற வரைக்கும் உள்ள மனிதர்களுக்குரிய வசனமாகத்தான் இதை நாங்கள் பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் ஒரு மகத்தான, ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்றோம். இங்கே இருக்கின்ற பல பேர்களுக்கு ஹாஷிம் ஷூரி மதனி அவர்களை கேள்விப்பட்டிருப்பீர்கள். பெயர் தெரியும், ஆனால் முகம் தெரியாது. அந்தளவு நாடறிந்த, நாட்டை தாண்டியும் அறியப்பட்ட ஒரு மகான்தான், ஒரு அறிவாளி, ஒரு சமூக சேவையாளர் தான் ஹாஷிம் ஷூரி அவர்கள். நாங்கள் ஃபலாஹில், காத்தாங்குடி ஃபலாஹில் ஓதுகின்ற காலத்திலே மதினா பல்கலைக்கழகத்தை முடித்து விட்டு வந்த அந்த காலப்பகுதியிலே அவருடைய நாமம் கிழக்கிழங்கையிலே காற்றாக பரவிய அந்த வரிகள், வரலாறுகள் இருக்கின்றன. உண்மையிலே ஹாஷிம் ஷூரி அவர்களை நானும்
பேரை கேள்விப்பட்டாலும் ஒரே மேசையில் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 5 வருடங்கள் அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவுடைய மேசையிலே நாங்கள் பயணிக்கின்றோம். ஒரு தங்கத்துடைய பெறுமதி, மாணிக்கத்துடைய பெறுமதி, மொத்தத்தில் உலக வஸ்துக்களுடைய பெறுமதி ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே விளங்க வேண்டும். ஆலிம்களுக்கு விளங்க வேண்டும், மாணவர்களுக்கு விளங்க வேண்டும், நிர்வாகங்களுக்கு விளங்க வேண்டும், பிள்ளைகளுடைய பெற்றோர்களுக்கு விளங்க வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் அன்சில் மனாசிலகும், எவரை எந்த இடத்தில் வைக்க வேண்டுமோ அந்த இடத்தில் வைத்து கொண்டால் அங்கே வளம் பெறும், அபிவிருத்தி உண்டாகும், எதிர்பார்ப்புகள் அது கைகூடும். அந்த சுருக்கமான வார்த்தை தான் கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்தந்த தகுதிக்கு ஏற்ற மாதிரி அவர்களை நாங்கள் பயன்படுத்துகின்ற போது அதனுடைய பயன்பாடுகள் நிறையவே இருக்கும் என்றுதான். ஆகவே அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவில் கூட ஹாஷிம் சூரி போன்றவர்கள் வந்ததுக்கு பின்னால் தான் ஒருமுகப்படுத்தப்பட்ட உலமாக்களை ஒன்றிணைத்து பயணிக்கின்ற ஒரு வாய்ப்பை அகில இலங்கை ஜமியத்துல் உலமா பெற்றுக்கொண்டது. நான் சில விடயங்களை இங்கே உள்ளவர்களுக்கு சொல்ல வேண்டும். அவர்களோடு நாளாந்தம் இல்லாவிட்டாலும் மாதாந்தம் ஒரு விடுத்தமேல் அவர்களோடு ஒரே மேசையில் இருந்திருக்கின்றோம் என்ற 5 வருடங்கள். முக்கியமான நிகழ்வு வருகின்ற போது அவர்கள் இல்லாத சபை இருக்காது. அந்த அளவு மிக முக்கியமானவர்கள். கிழக்கிழங்கையை பிரதிநிதிப்படுத்துகின்ற எல்லா உலமாக்களையும் ஒருத்தராக அந்த இடத்திலே வந்தாலும் போதும் என்று கருதுகின்ற அளவுக்கு அவருடைய ஸ்தானம் அந்த இடத்திலே இருக்கின்றது. இப்படி அவர்களை பற்றி நிறைய குறிப்புகள் சொல்ல முடியும். ஆனால் எமக்கு கிடைத்தது பெரியோரு வரப்பிரதாசம், பெரியோரு அருள், நியாமத், வளம். அதைத்தான் இந்த இடத்திலே சுட்டி காட்டுகின்றேன். ஹாஷிம் சூரி வருவார்களா என்று என் போன்ற எத்தனையோ பேரிடத்தில் அவர்கள் வருவார்களா, அவர்களுக்கு இருக்கின்ற வேலைப்பளு, சகுவாவுடைய பொறுப்பு, அந்த ஒளிவில் பாலமனையில் இருக்கின்ற மதரசாவுடைய பொறுப்பு, அது மாத்திரமல்ல, நான் நினைக்கின்றேன் பொத்துவில்லை இருக்கின்ற மதரசாவும் ஹசரத்துடைய கண்காணிப்பு இருக்கும் என்று நினைக்கின்றேன். பொத்துவில்லை ஒரு லேடிஸ் மதரசா இருக்கின்றது. அதிலே எங்களுடைய பொல்நறுவை மாவட்டத்தைச் சேர்ந்த சித்தி சலிமா என்கின்ற அந்த மௌலவியா அவர்கள் சில ஆண்டுகள் அங்கே முதிராக இருந்திருக்கின்றார்கள் அல்லது பொறுப்பாக இருந்திருக்கின்றனர். அப்படி வேலைப்பளு வாய்ந்த ஜம்யாவுடைய நிறைய பொறுப்புகளை சார்ந்த ஏனைய சமூக பொறுப்புகளை தாங்கிய ஒருத்தர், ஒரு மகான், ஒரு கல்விமான் பொலனறுவையில் இருக்கின்ற கீர்த்திமிக்க மஜீதியாவுக்கு வருவது என்பது அனைவருக்கும் ஆச்சரியமாக. அவர்கள் வருவார்கள். அல்லாஹுடைய நாட்டம், அல்லாஹு தஆலா நாடிவிட்டான். எனவே இதுக்கு பின்னால் நாங்கள் பெரிய ஒரு வளத்தை காணுகின்றோம். எங்களுடைய கணியத்துக்குரிய செயலாளர் சொல்வது ஒன்று, பௌதிக வளங்கள் மாத்திரம் இருந்தால் போதாது. கல்லூரியில் பண்பாடு, பழக்க வழக்கங்கள், ஒழுக்கம், அறிவை விட முக்கியம் பண்பாடு. அந்த பிள்ளைகளுடைய ஆன்மீகம், இவைகள் மெலிந்திருந்தாலும் எதிர்வரக்கூடிய காலங்களில் இது ஒரு செழிப்பாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு இங்கே இருக்கின்ற உஸ்தாத்மார்களிடத்திலும் நிர்வாகத்திடத்திலும் பொலனறுவை மாவட்ட ஜம்யாவுடைய சார்பாக, ஜம்யாவின் சார்பாகவும் எதிர்பார்ப்பு இருக்கின்றது. மாணவர்களிடத்திலும் எதிர்பார்ப்பு இருக்கின்றது. எனவே ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதைத்தான் நான் இந்த
மதரசாவுடைய கல்லூரியின் ஒரு நிர்வாக அங்கத்தவராக இருந்தாலும் புலனறுவை மாவட்ட ஜம்மியா உலமாவின் சார்பாக அவருடைய அந்தஸ்து முக்கியத்துவம் உண்மையிலே நாடறிந்திருக்கின்றது. அதனை நாங்களும் விளங்கி கொண்டு அவர்களை தக்க வைத்து இந்த மதரசாவுடைய எப்படியெல்லாம் நாங்கள் கனவு காண்கின்றோமோ அந்த கனவுகளை நனவாக்குவதற்கு நாங்கள் எல்லாம் அவர்களோடு கைகோர்த்து நிற்க வேண்டும் என்பதை என்னுடைய ஒரு சிறிய ஒரு குறிப்பாக முன்வைத்து விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.